ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் முதல் 15 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் 14வது வசனம் வரையிலும் அப்போஸ்தல அடையாளங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி 4 தலைப்புகளின் கீழாக இங்கே கொரிந்து சபைக்கு மாத்திரமல்ல நமக்கும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். முதல் 15 வசனங்களிலே பவுல் தன்னுடைய அணுகுமுறை, அதாவது அப்போஸ்தல அடையாளம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த விசுவாசிகளை அணுகுகிற அந்த அணுகுமுறையை குறித்து எழுதுகிறார். 16வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் ஒரு அப்போஸ்தலனினுடைய பாடுகள், அவன் அந்த சபைக்காக எவைகளையெல்லாம் அவன் சகித்து கொள்ளுகிறான் என்கிற காரியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை, அதாவது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய தரிசனத்தை குறித்து இதுவும் ஒரு அப்போஸ்தல அடையாளம் என்றே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் பவுலது தன்னலமின்மையை குறித்து அதாவது பேசுகிறார். ஒரு அப்போஸ்தலன் என்பவன் தன்னலமின்மை உடையவனாக அவன் இருப்பான் என்கிற கருத்துக்களை இங்கே சபைக்கு மாத்திரமல்ல நம் ஒவ்வொருவருக்காகவும் பவுல் இங்கே பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த நாளிலே பவுலினுடைய அணுகுமுறை, அதாவது அப்போஸ்தல அடையாளம் என்ன, அவனுடைய அணுகுமுறை, ஒரு சபையை குறித்த அணுகுமுறை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், சபையை குறித்து கற்புள்ள கன்னிகை என்று குறிப்பிடுகிறார். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் என்று பேசுகிறார். உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். வைராக்கியம் என்பது இங்கே அவர்கள் மேலுள்ள ஒரு அன்பை காட்டுகிறது, ஒரு தீராத ஒரு அன்பு. என்ன, நான் உங்களை கிறிஸ்து என்கிற ஒரே புருஷருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மணவாட்டியாக, உலகில் எங்கும் உள்ள எல்லா சபைகளும் அங்கே மணவாட்டிகள் அல்ல, மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது பவுல் தெளிவாக கொரிந்தியர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் எழுதுகிறதை பார்க்கிறோம். இங்கே அவர் ஏவாளை குறிப்பிட்டு ஒரு காரியத்தை பேசுகிறார். அதாவது சிலரை கள்ள போதகர்களிடமிருந்து மீட்டெடுக்கும்படியாக அங்கே கொரிந்து சபையிலே கள்ள போதகர்கள் நுழைந்து விட்டார்கள். அவர்களிடமிருந்து மீட்டெடுக்கும்படியாக இங்கே ஏவாளை குறித்து இங்கே பவுல் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன். கள்ள உபதேசிகளுக்கு கொஞ்சம் கொரிந்து சபையில் உள்ள சில விசுவாசிகள் செவி கொடுக்க ஆரம்பித்து விட்டபடியினால் பவுலுடைய ஒரு அப்போஸ்தலனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே முதலாவது ஆதாமினுடைய மணவாட்டியாக ஏவாளை குறித்து பவுல் பேசுகிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1-7 வரையிலும் ஆதாமை விட ஏவாளை பேசுகிறது பவுலுக்கு சரியாக தெரிந்ததே. ஏனென்று சொன்னால் சபை 2வது ஆதாம் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்திலே முதல் மனிதனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தைய ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறது. ஆதாம் அல்ல, ஏவாளே ஏமாற்றப்பட்டால் 1 தீமோத்தேயு 2:14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆகவே இந்த சபை ஒரு கள்ள போதகனினால் அது தாக்கப்பட்டு அது வஞ்சிக்கப்பட்டது என்று சொன்னால் ஏவாள் எப்படி மீறுதலுக்கு உட்பட்டாலோ அதே காரியம் நடந்து விடுமே என்று சொல்லிதான் நான் கெடுக்கப்படுவோமோ என்று பயந்திருக்கிறேன். அதாவது உங்களை ஒரே புருஷனுக்கென்று நியமித்தாச்சு, அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று சபையை நியமித்தாயிற்று. ஒரு பெண்ணை ஒரு கணவனுக்கென்று நியமித்த பின்பு அவள் அத்தனையாக அவருக்கு உரிமை உடையவளாக மாறிவிடுகிறபடினாலே வேறு எந்த ஒரு ஆண்மகனையும் பார்க்காதபடி, தன்னுடைய மனதை அலைய விடாதபடி அல்லது வெளியே அலைந்து திரியாதபடி எப்படி அந்த நியமிக்கப்பட்ட புருஷனுக்கு அவள் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டுமென்று எண்ண வேண்டுமோ அதே போலதான் சபையும்
ஒரு நியமிக்கப்பட்ட ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு, இரண்டாம் ஆதாமுக்கு எத்தனை உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்கேஜ்மெண்ட்டே ஆனது போல நடந்த காரியத்தின் நிமித்தமாக நியமிக்கப்பட்டு விட்டபடினாலே எத்தனை பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மற்ற கெடுக்கிற காரியங்கள் சாத்தான் வஞ்சித்து கெடுத்துவிடக்கூடிய காரியங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி தான் இந்த 2 கொரிந்தியர் 11 15 வரையிலும் பேசுகிறார். அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், அங்கே ஏவாளை வஞ்சித்த சாத்தானை போல கள்ள அப்போஸ்தலர்கள் உங்களை வஞ்சித்து விடுவார்களோ, கபடமுள்ள வேலையாட்கள் வஞ்சித்து விடுவார்களோ, கிறிஸ்துவின் அப்போஸ்தலனின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களால் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்களோ, சாத்தான் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொள்வானே, அவனுடைய வேலையாட்கள் நீதியின் வேலைக்காரனின் வேஷத்தை தரித்து உங்களை ஏமாற்றி விடுவார்களோ என்று சொல்லித்தான் நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு சபை தேவனுக்கென்று இயேசு கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்ட பின்பு அது தன்னுடைய மனதை கெடுத்து கள்ள உபதேசங்களுக்கு செவிசாய்க்குமே என்று சொன்னால் அதற்காக நான் அத்தனையாக பயந்து நான் தேவ வைராக்கியம் கொண்டு உங்களை நியமித்தபடியினால் நான் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தான் இத்தனை பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த அப்ரோச்சை, தன்னுடைய அணுகுமுறையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். இந்த 2 கொரிந்தியர் 11 4-5 எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதை இவர்கள் பொறுத்து கொண்டு அமைதியாக நிற்கிறார்கள். எதிர்த்து பேசாமல் இருக்கிற காரியங்களை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார். மகா பிரதான அப்போஸ்தலரிலும், அதாவது தங்களை பிரதான அப்போஸ்தலன் என்று சொல்லி கள்ள போதகர்கள் உங்கள் மத்தியிலே காட்டிக்கொண்டு இருக்கிறார்களே, நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லவென்று எண்ணுகிறேன். அவர்களை காட்டிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று சொல்லி அத்தனையாக பேசுகிறதை பார்க்கிறோம். சத்தியத்தின் மேலே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு அன்பில் குறைவு வந்துருச்சு. பிழையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அவர்கள் இப்பொழுது பின்வாங்கிய நிலைமையில் போனபடியினால்தான் கள்ள அப்போஸ்தலர்களால், கள்ள உபதேசிகளால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பேசுகிறார். பொய்யாக கற்பித்தவர்களை எதிர்க்க விருப்பமில்லாமல் பொய்யாக கற்பித்ததை பொறுத்து கொள்வது சத்தியத்தின் மேலுள்ள அன்பின் குறைவை காட்டுகிறபடியினாலே பவுல் இப்படி பேசுகிறார். வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியரில் பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 1வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் சொல்லுகிறார். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, அதுதான் இப்போ கொரிந்துவிலும் நடந்திருக்கிறது, வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனானவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லி பவுல் இங்கே கலாத்திய சபைக்கு எழுதுகிறாரே, அதே காரியம்தான் இங்கே கொரிந்துவிலே நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். இதனை யோவான் தன்னுடைய 1 யோவான் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் தெளிவாக சொல்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவின் மேலே அத்தனை ஒரு அன்புடையவர்களாக விசுவாசிகள் இருக்க வேண்டும். அவர் எனக்கு ஒரே ஒரு மணவாளனாக இருக்கிறபடியினால் அவருக்கென்று நியமிக்கப்பட்ட நான்
இந்த உலகத்தை வெறுத்து அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. வேறொரு ஆவி, என்னுடைய தேவனை எப்படியெல்லாம் நான் பிரியப்படுத்த வேண்டுமோ அத்தனையாய் நான் பிரியப்படுத்த வேண்டுமே என்கிற ஒரு காரியம். வேறொரு சுவிசேஷம், அதாவது நியாயப்பிரமாணமும் கலந்து இங்கே போதிக்கப்படுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு சொந்தங்களாக வாழ வேண்டியவர்களை நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைகளாக அவர்கள் மாற்றிவிடுகிற ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்தபடியினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை கிரியைகளினால்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று கள்ள உபதேசிகள் போதிக்கிறபடியினாலே அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் அவர்கள் மாறிவிட்டதினாலே பவுல் அப்போஸ்தலன் பயந்து இத்தனையாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் பிரதான அப்போஸ்தலன் என்று பொய் ஊழியர்களை கேலியாக பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 6 பேச்சிலே நான் ஒருவேளை கல்லாதவனாக இருக்கலாம். இன்றைக்கி மேடை பேச்சு எத்தனை பேரோ சரக்கு மண்டையில் இல்லாவிட்டாலும் அருமையாய் பேசுகிற பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். நம்ம பாஷையில் சொன்னோன்னா வாயிலேயே பிழைக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு பேசுகிறார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் அறிவிலே கல்லாதவன் அல்ல என்று பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் சொல்லுகிறார், நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தனோ. பணம் தான் எல்லா விதமான தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இங்கே சபையில் தன்னை மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன் என காண்பித்து அவர்கள் நியாயப்பிரமாணத்தை போதித்து, நாங்கள் பழமைவாதிகள், பழைய விசுவாசிகள், நாங்கள் கிறிஸ்துவை தான் பின்பற்றுகிறோம், ஆனால் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை, சடங்காச்சாரங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் போதித்தபடியினாலே ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு, நீதியின் ஊழியனின் வேஷத்தை தரித்து கொண்டு பேசினபடியினாலே அநேக பணங்களையும் ஜனங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கொடுக்க ஆரம்பித்ததினால் பணம் சம்பாதிப்பதற்குத்தான் அங்கே சபையின் மேல் அத்தனை அக்கறை உடையவர்கள் போல, மிகவும் பெரிய அப்போஸ்தலர்கள் போல தங்களை காண்பித்து அவர்கள் செய்கிற அந்த வஞ்சகத்துக்காகத்தான் பவுல் இப்படி பேசுகிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ என்று அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 4லிருந்து 15 வரையிலும் சொன்ன காரியங்களைத்தான் இங்கே அவர் கொஞ்சம் நினைவுபடுத்தி பேசுகிறார். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். ஏன் இந்த கொள்ளையிட்டேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், கொரிந்துவிலே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்கும் கொரிந்துவிலே சபையை ஸ்தாபித்ததற்கும் அவர்களிடத்திலிருந்து ஒரு காணிக்கையும் தன்னுடைய செலவுக்காக, தன்னுடைய குறைவுக்காக நான் வாங்கவே இல்லை. நான் எங்கே இருந்து வாங்கினேன் என்று சொன்னால், மற்ற சபைகளிடத்தில், அதாவது மிகுந்த உபத்திரவத்தில், மிகுந்த தேவைகள் நிறைந்த அந்த ஏழை விசுவாசிகள் அவர்கள் மிகவும் வேண்டிக் கொண்டபடியினால் அவர்களிடத்திலிருந்து அந்த பணத்தை அவர்களுடைய கஷ்டத்தின் மத்தியில், மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் நான் அதை வாங்க வேண்டுமோ என்று சொல்லி நடுங்கி அவர்கள் வேண்டிக் கொண்டது நிமித்தம் வாங்கினபடியினால் அவர்களுடைய அன்றாட உரிமைகளை கூட நான் பறிக்கிறவனாய் மாறிவிட்டனோ என்று சொல்லித்தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நான் அவர்களை கொள்ளையிட்டேன். உங்கள் மத்தியில் ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுகிறதற்கு, உங்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்கிறதற்கு உங்களிடத்தில் பணத்தை பெறாமல், மற்ற அப்போஸ்தலர்களெல்லாம் எப்படிலாம் வாங்கிட்டு அவங்க இருக்கிறாங்க, ஆனால் நான் அப்படி செய்யாமல் நான் மற்ற சபைகளை, ஏழை சபைகளை நான் கொள்ளையிட்டேன் என்று சொல்லுகிறான். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தலை. உங்கள்கிட்ட இருந்து காசே வாங்கலையப்பா, காசுக்காக நான் ஊழியம் செய்யவே இல்லையா. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். உங்கள் மத்தியில் நான் இருக்கும்போது கூட எனக்கு கொஞ்சம் குறைவுபட்டுச்சு. அப்போ கூட அந்த தேவையை சொல்லி நான் உங்கள்கிட்ட வாங்கலை. எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியதென்ன? நான் உங்களை சிநேகித்தபடியினாலேயோ தேவன் அறிவார். நான் அவ்வளோ நேசம் வச்சிருக்கிறபடினால கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக இந்த கொரிந்து சபை உருவாக வேண்டும். நான் இவர்களை கொண்டு பணத்தை சம்பாதிப்பதற்கு நான் ஒரு அப்போஸ்தலனாக நான் அழைக்கப்படவில்லை. நான் ஒரு ஆதாயகனாக உங்களுடைய எண்ணங்களை கிறிஸ்துவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுத்துகிறவனாக அப்படித்தானே நான் வந்திருக்கிறேன். ஆகவே உங்களை நான் ஒரு மணவாட்டியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு நியமிக்கும்படியான ஒரு பரிசுத்தத்தோடு கூட
நீங்கள் வாழ வேண்டுமே, ஒரு கற்புள்ள கன்னிகையாக நீங்கள் வாழ வேண்டுமே, அதற்கென்று தான் உங்களிடத்திலிருந்து ஒரு பைசா கூட வாங்காமல் நான் என்னுடைய சொந்த கைகளினாலே நான் வேலை செய்து நான் சாப்பிட்டு நான் என்னோடு கூட இருந்தவர்களுக்காகவும் நான் வேலை செய்தேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்குள்ள சபைகளிலிருந்து எந்த ஆதரவையும் பெறாத பவுல் தன் வாழ்க்கை செலவுக்கு தன்னுடைய கைகளினாலே கூடார வேலை செய்ததை பார்க்கிறோம். ஆவிக்குரிய உயர்வை அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் பவுலுடைய விருப்பமாக இருந்தது. இதுதான் ஒரு உண்மையான அப்போஸ்தலரின் அடையாளமும் கூட. உதவிகளை ஏற்றுக்கொண்டான். ஊழியம் செய்த சபைகளை கட்டாயப்படுத்தி அவன் அங்கிருந்து காசு வாங்கவே இல்லை. தான் செய்வதையே தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன் என்று சொல்லி பவுல் பேசுகிறார். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. உள்ளத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள். அதாவது நாங்கள்லாம் உங்களையே தேடுகிறோம், அவர்கள் உங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள் என்கிற அர்த்தத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரனும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று சொல்லி அதை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். சாத்தானின் ஊழியக்காரர்கள் நீதியை பேசுகிறவர்களை வேஷத்தை தரித்து கொண்டவர்களுடைய நிலைமையை குறித்து, பாவத்தின் ஊழியர்களின் நிலைமையை குறித்து 2 பேதுரு 2வது அதிகாரம் 18 - 19 வரையிலும் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யூதா 13வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 22, 23 பார்க்கிறோம். கொரிந்துவில் சிலர் இந்த ஊழியர்களுக்கு செவி கொடுத்தபடினால, பணத்தை கொடுத்தபடினால, அவர்கள் கற்பித்ததை பொறுத்து கொண்டபடினால இத்தனையாக அணுகுமுறையோடு கூட அந்த விழுந்து போன அல்லது பின்தங்கி இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுலப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் அவர்களை தண்டிப்பார் என்கிற ஒரு எச்சரிப்போடு கூட பவுல் தன்னுடைய அப்போஸ்தலனினுடைய அணுகுமுறையை அந்த சபைக்கு வெளிப்படுத்துகிறார், நமக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நம்மை நடத்துகிறவர்கள், நமக்கு போதிக்கிறவர்கள், நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையோடு கூட நம்மை தேடுகிறார்களா அல்லது நம்முடையதை தேடுகிறார்களா என்பதை புரிந்து கொண்டு எப்படியாக எந்த பரிசுத்த வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய இருதயத்தின் நிறைவு, இருதயத்தினுடைய வாஞ்சை, அவர்களுடைய ஏக்கம் என்னதாக இருக்கும் என்கிறதை புரிந்து கொண்டு நாம் வஞ்சிக்கப்படாதபடி வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.